அருள்வாயும் தலைவா, வரம் கேட்டு வருகின்ற நிறைவா, என் குரல் கேட்டு அருள்வாயும் தலைவா, பகை சூடும் இதயத்தின் சுவரே எல்லாம் என் பாசத்தால் தடுக்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூடும் இதயத்தின் சுவரே எல்லாம் என் பாசத்தால் தடுக்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூடும் இருள் வாழ்வும் மனது எல்லாம், புகை சூடும் இருள் வாழ்வும் மனது எல்லாம், உன் பேர் சொல்லி ஒளி கேட்க உன்னை கேட்கின்றேன். குட் மார்னிங். இது திருப்பதியானது நன்றிடுதலாக விஜயகுமார், சகுந்தலா மற்றும் கிறிஸ்டினா சுந்தர்ராஜ் அவருடைய வெட்டிங் அனிவர்சரி வந்திருக்காங்களா? ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி. மற்றும் சியோன்ராஜ் நன்றிடுதலாக பிறந்தநாளை கொண்டாடுகின்ற சி ஜெரீம் முனிஷ் அவருடைய நன்றிடுதலாக திருவிழப்படுகின்றது. மோனிஷ் இருக்காங்களா? ஹாப்பி பர்த்டே. மரித்த சி ஃப்ளோவினா, சி ஜார்ஜ், சலத் மேரி, இறுதிய மேரி ஃபஸ்ட் டெத் அனிவர்சரி, நீல் சைமன் டாஸ் அவருடைய ஆண்களுக்காக இந்த பலி கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரர்களே, இன்று தாய் திருச்சபையிலிருந்து 2 விழாக்களை கொண்டாடுகின்றது. முதலாவதாக லேடி ஆஃப் ஹோலி ரோசரி ஜெபமாலை அன்னையுடைய திருவிழா. ரெண்டாவது வந்து சென்ட் மார்த்தா. இன்று விசேஷமாக லாட்டினில் வந்து அந்த வேர்ட் ரொசாரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோசரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜெபமாலை அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, இந்த பொக்கே அப்படின்றாங்களே, பூவெல்லாம் சேர்த்து ஒன்றா சேர்த்து கொடுக்குறாங்கல்ல, அது பொக்கே அப்படின்வாங்க. அதுதான் மீனிங், அதனுடைய ஃப்ளவர்ஸ் அப்படின்னு. பழைய காலத்தில் வந்து அதாவது 15 நூற்றாண்டுகள் முன்னே வந்து தினந்தோறும் வந்து குருக்கள் வந்து சாங்ஸ் படிப்பாங்க. 150 சாங்ஸ் இருக்குல்ல பழைய பாட்டில், அதை வந்து தினிக்கும் படிப்பாங்க. இது யார் படிக்க முடியும் அப்படின்னா, யார் வந்து பணக்காராக இருந்தாங்க அவங்க தான் படிக்க முடியும். ஏன்னா ஒரு பைபிள் காஸ்ட் வந்து எவ்வளோ அப்படின்னா, அந்த காலத்தில் நீங்கள் வந்து 30 வருஷம் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா என்ன சம்பாதனை கிடைக்கும், அதனுடைய விலை தான் வந்து ஒரு பைபிள் அந்த காலத்தில். ஏன்னா பைபிள் வந்து எழுதுறது ரொம்ப கஷ்டம், அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பண்ணுறது ரொம்ப பணப்படும். நிறைய அந்த காலத்துலலாம் பிரிண்டிங் இல்லை இல்லையா, அந்த காலத்துலலாம் வந்து இந்த இலையில தான் எழுதுவாங்க. அது வந்து பெரிய பணக்காரர்கள் மட்டும்தான் வந்து பைபிள் வச்சுருப்பாங்க. அதனால இந்த சென்ட் டாமினிக் என்றவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இது வந்து ஜனங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக அவர் தான் இந்த காயின் பண்ணுறாரு. ஒரு பரலோகம்னு அருள்ந்த மரியை சொல்லி அது 150 வந்து அருள்ந்த மரியை சொல்கிற மாதிரி, மற்றும் அது கூட வந்து கடவுளுடைய அந்த ஹிஸ்ட்ரி என்ன சொல்கிறது, இந்த மிஸ்ட்ரிஸ் கிணத்துல தமிழில் தேவரகசியத்தை, அந்த தேவரகசியத்தை வந்து கொண்டு 4 தேவரகசியத்தை கொண்டு அந்த ஜெபமாலை தொடர்றாங்க. அது இல்லாமல் இந்த ஜெபமாலை மூலமாக எப்படி வந்து திருச்சபையில் வந்து ஒரு வெற்றி காணப்பட்டது அப்படின்னா, இந்த டர்க்கிஷ் வந்து நம்முடைய திருச்சபைக்கு வந்து ஒரு சண்டை வரும் பொழுது மக்கள் வந்து மாதாவை வச்சு ஜெபமாலை மூலியமாக தான் அந்த டர்க்கிஷ் ஜனங்களை வந்து தோற்கடித்தாங்க. அதாவது யார் வந்து ஜெபமாலை செய்கிறாரோ அவங்க எப்பொழுதுமே வெற்றியாக இருப்பாங்கிறது வந்து திருச்சபை புரிஞ்சுக்கிது. ஆகையினால்தான் போப் பயஸ் வந்து இந்த விழா வந்து, அதாவது இன்னைக்கு அக்டோபர் 7ஆம் தேதி வந்து ஜெபமாலை நாள் அப்படின்ற அவர் டிக்ளேர் பண்ணார். கிறிஸ்துவன் நம்மளே இதை நம்ம தினந்தோறும் இந்த மாதத்தை ஜபிக்கிறோம், ஜெபமாலை செய்கின்றோம். ஜெபமாலை செய்யும் பொழுது நாம் முழுமையாக நம்மையே வந்து நம்ம அர்ப்பணிக்கின்றோம். எப்படி மாதா வந்து
முழுமையாக வந்து ஆண்டவர் இயேசுவை அர்ப்பணித்தாரோ அதுபோல் நம்ம ஜெபமாலை மூலமா நம்ம ஜெபங்களை வந்து ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது நாம் கேட்கும் ஜெபங்களை வந்து ஆண்டவர் கேட்பார். அது மரியணை மூலியமாக நம்ம ஜெபிக்கும் பொழுது எப்படி அந்த கானாவூரில் வந்து மாதா வந்து அந்த அவங்க தான் ஜெபிச்சாங்க, ஆண்டவர் பேசிக்கிட்டு போயிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு. அதுபோல் நம்முடைய பிரச்சனைகளை வந்து மாதா கிட்ட கொடுக்கும் பொழுது மாதா வந்து அந்த ஆண்டவருக்கு செலுத்தி இது செய்ய அப்படின்னு சொல்லி மாதா வந்து ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அதனால இதனுடைய திருப்பலில் நாம் கொண்டாடுவோம். ஜெபிக்கும் பொழுது நாம் எப்பொழுதுமே கடலோடு ஒன்றாய் சேர்ந்து மற்றும் நமக்கு தேவைக்கு வரப்சை நாம் பெற்றுக்கொள்கின்ற விசுவாசத்தோடு இந்த திருப்பலில் மன்றாடி நம் பாவனை ஏற்று மனவர்களை திருப்பலில் பங்கு கொள்வோம். எல்லா வல்ல இறைவனிடமும் எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவனை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. மன்றாடுவோமாக. அன்பு எல்லாம் வல்ல தந்தையும் இறைவனும் மக்களும் அனைவரும் மீட்படையவும் உண்மையின் நிறைவு பெறவும் விரும்புகின்றேன். புனித மரியாவின் திருவிழாவை கொண்டாடும் இவ்வேளையில் முழு மனதுடன் அவரை நோக்கி மன்றாடும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். இயேசு விண்ணேற்றம் அடைந்த பின் திருத்தூதர்கள் ஒலிவா மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பினார்கள். இம்மலை எருசலேமுக்கு அருகில் ஓய்வு நாளில் செல்லக்கூடிய தொலையில் உள்ளது. பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பர்த்தலமேயு, மக்கேயு, அல்பேவின் மகன் யாக்கோபு, தீவிரவாதியான சீமோன், யாக்கோபின் மகன் யூதா ஆகியோர் திரும்பி வந்த பின் தாங்கள் தங்கியிருந்த மேல் மாடிக்கு சென்றார்கள். அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேர் பெற்றவர். என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேர் பெற்றவர். ஆண்டவரே, எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பெருவகை கொள்கிறது. என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேர் பெற்றவர். ஏனெனில் அவர் தம் அடிமையின்
ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேர் பெற்றவர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தன் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேர் பெற்றவர். வலியோரை அரியணின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலங்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறும் கையராய் அனுப்பிவிடுகிறார். என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேர் பெற்றவர். மூதையாத்தாருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரப்பினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேர் பெற்றவர். அனைவரும் எழுந்திருப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். பெண்களுக்கு நீர் ஆசி பெற்றவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களோடு ஒரு ஊருக்கு சென்றார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரியும் ஒருவர் இருந்தார். மரியா அவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா மற்ற பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணி விட செய்ய என் சகோதரி என்னை தனியாக விட்டுவிட்டாலே உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியுமாடி அவரிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானதோ ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள். அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவின் அவர்களை இன்று தாட்சியானது மார்த்தாவுடைய விழாவை கொண்டாடுகின்றது. புனித மார்த்தா ஆண்டவர் இயேசு எப்பொழுதெல்லாம் அந்த ஊருக்கு போகும் பொழுது அவரை வீட்டுக்கு கொண்டு வந்து அவருக்கு தேவை இருக்க எல்லா உதவியும் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆண்டவர் இயேசுக்கும் மார்த்தாவுக்கும் இருக்கிற அந்த சம்பந்தம், அதாவது இதில் இந்த காஸ்பல் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியப்படுகிறது. ஆண்டவர் இயேசுகிட்ட அப்போஸ்தலர்களே பயந்துட்டு இருந்தாங்க, அவர்கிட்ட ஏதாவது கேட்கணுமா, ஏதாவது விளக்கம் கேட்கணுமா அப்படின்னு. ஆனால் மார்த்தா பேசுறது பாருங்களேன், ரொம்ப கேஷுவலாக, இப்போ ரொம்ப க்ளோஸாக இருக்கும் ஒருத்தர்கிட்ட தான் நம்ம உரிமையை கொண்டாடுவோம். சில நேரத்தில் நம்ம ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களாம் இருப்பாங்க, விளையாடிட்டு இருப்பாங்க, ஏதாவது நோண்டிட்டு இருப்பாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. அதாவது அவங்களுக்கு அந்த கிடைக்கிற அந்த உரிமை. அதுபோல் இன்னைக்கு மார்த்தா ஆண்டவர் இயேசு போதிச்சிருக்காரு. அப்போ திடீர்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு கவலை இல்லையா, நான் ஒண்டி வேலை செஞ்சுருக்கேன் இந்த கிச்சனில், நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க பாருங்கள், எங்கள் தங்கச்சி கூட எதுவும் வேலை பண்ணல, அவள் கூட உட்காந்துக்கிறாங்க. இப்போ வீட்டில் சொல்கிறாங்கல்ல, பாரு இது என்ன ஒரு வேலை பண்ணால் சும்மா விளையாடி இருக்கிறேன், நோண்டி இருக்கிறேன், ஹெல்ப் பண்ணக்கூடாது அம்மாவுக்கு அப்படின்னு அப்பா சொல்லுவாங்க.
அதுபோல் இவங்க வந்து ஆண்டவர் இயேசுகிட்ட வந்து அந்த உரிமையோடு பேசுகிறாங்க. அப்போது அவங்கள்ட்ட இருக்கிற அந்த சம்பந்தம் வந்து நம்மளுக்கு தெரியுது. அதாவது எவ்வளோ அவங்க க்ளோஸாக அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க அப்படின்னு. அது இல்லாமல் ஆண்டவர் இயேசு அந்த மரிக்கும் பொழுது கூட இவர்கள் தான் இருந்தாங்க. மார்த்தா, மரியா, ப்ளஸ் அவங்க லாசரஸ். மரித்த லாசரை கூட வந்து ஆண்டவர் வந்து உயிர்த்தெழுக்கிறார். அதாவது அந்த குடும்பத்து மேலே கடவுள் வந்து ரொம்ப அக்கறை இருந்தார். காரணம் ஒன்று தான், அவர்கள் வந்து ரொம்ப அன்பாக ஆண்டவர் இயேசுல இருந்தாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறாரு பண்ணுறது அது விஷயம் இல்லை. அவங்க நல்லா சாப்பாடு கொடுக்கணும், அவங்க நல்ல ஏன்னா அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு அக்கறை வந்து அவங்களுக்கு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். சில நேரத்தில் நான் கூட பிளெஸ்ஸிங் போகும் பொழுது வீட்டில் வந்து பிளெஸ்ஸிங் பண்ணும் பொழுது அவங்க பிளெஸ்ஸிங்கில் ப்ரேயர் போக மாட்டாங்க. உள்ளே போய் காஃபி, டீ ஏதாவது நாஸ்டா அது எதாவது பண்ணிருப்பாங்க. நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இங்கே வாங்க, அதை அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு. பட் இருந்தாலும் இல்லை தான். அதாவது யாருன்னா குருக்கள் வீட்டுக்கு போகும்பொழுது அந்த அன்போட அக்கறையோடு அவங்க பார்த்துக்கிறாங்க. சில நேரத்தில் கிறிஸ்துவர்களே இது இதனுடைய மார்த்தா போல நாமும் எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கிறோம். அவங்க வெறும் ஆண்டவர் இயேசு மட்டும் இல்லை, அவர் கூட வந்து 12 அப்போஸ்தலர்களுக்கும் வந்து நிறைய வேலைகள் செஞ்சு தன்னுடைய ப்ராப்பர்ட்டியெல்லாம் விற்று அவங்களுக்கு வந்து அந்த சேவை செஞ்சுருந்தாங்க. அது இல்லாமல் அந்த குடும்பமே எப்பொழுதுமே வந்து கடவுளுக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்தது. கிறிஸ்துவர்களே இந்த நாளில் வந்து ஆண்டவர்களை நாம் ஜெபிப்போம். நமக்கும் இந்த மாதிரி ஒரு அந்த மனப்பான்மை தரும்படி நல்ல உள்ளங்கள் எப்பொழுதுமே அவங்க வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங் கிரியேட் பண்ணுவாங்க. இதுதான் நம்ம இந்த நான் பார்க்குறோம். அதனால எப்படி வந்து மார்த்தா வந்து ஒரு மற்றவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மையோடு இருந்தாங்களோ நமக்கும் அந்த உள்ளங்கள் தரும்படி கடவுள் இந்த திருவில் மன்றாடுவோம். சகோதரர்களே, என்னுடைய உங்களுடையவான ஈவலி எல்லாமான தன்னையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவரே, மனிதனான ஒரே திருமகன் எங்களை ஆதரிப்பராக. கன்னிமிடமிருந்து பிறந்த அவர் தம் தாயின் கன்னிமைக்கு பழுதின்றி அதை புனிதப்படுத்தினார். அவர் எங்கள் பாவலை போக்கி எங்கள் காணிக்கை உமக்கு ஏற்றதாயிருக்க செய்கிறார். எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூய்மையான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துவதுமே எப்பொழுதுமே கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உண்மை போற்று புகழ்ந்து மாட்சிப்படுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவியில் ஏற்றதால் அந்த கன்னியை அன்னை அம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது வானதூதர் புகழ்கின்றனர். தலைமையை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றலும் செராஃபின்களும் ஒன்றாய் கூடிய அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவரோடு எங்கள் குறைகளையும் சேர்த்து கொண்டு நாங்கள் உம்மை தாழ்வுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: ஆண்டவரே, உண்மையாகவே தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுமனவாக. அவர் பாடுபட உள்ளம் கிடந்து தம்மை கழித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கைவிடப்படும் என் உடல். அவண்டமே இரவிருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீரல் கிடைத்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று வருகள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழும் தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் தினம் நின்றும் ஊழியப்புரிய தகுதியுள்ள நிலைகளை ஏற்றுக்கொண்டு எனவே உங்க நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியில் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திருவாவை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநகர அனைவரோடும் உமது திருவை அன்பில் நிறைவேற செய்திருடும். மேலும் உயிர்த்தெழுந்து எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இருந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுள் ஒளியில் ஏற்றிடும். எங்கள் அனைவரின் மீதும் இரக்கமாயிரும். கடவுள் கன்னித்தாயன புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உதராயிருந்தார் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவுடைய உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு
கட்டளையிடப்பட்ட இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் இந்த சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமைகளிலிருந்து எங்களை விடுவியும். ஆண்டவரை தீமையிலிருந்து எங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியும் கனியுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் இன்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருக்குறளுக்கு ஒளிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உங்கள் திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உங்கள் திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தவராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவனை போக்குபவர், செம்மன் விருதுக்கு அழைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர். என் ஆண்டவரே, தேவனுக்கு எழுந்தருளுக. நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். என்
நகர்களையே உன் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியாரின் இதயங்களில் அனுதினமும் பொழிய செய்கின்ற பிறரன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கி எம்மை பயணிக்க செய்வதாக படைப்படைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகமும் புதிய மண்ணகம் நோக்கிய என் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூப்ளி கொண்டாட்டம் மற்றும் எம் பங்கின் யூப்ளி கொண்டாட்டம் ஆகியவற்றில் அருளும் ஆசீரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவதாக. எம் பங்கின் பாதுகாவலராகிய மீட்பர் இயேசுவின் தூய்மை மிகு இதயத்தில் வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்படைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக எம்மை மாற்றுவீராக. எல்லா ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திரு உணவும் ஊற்றும் பெற்றுள்ள உமது திருவை அப்பளிப்பதால் அனைத்துலகின் எதிர்நோக்கும் மீட்பின் விடியலாகும் விளங்கிய புனித கன்னிமணியவருடைய பிறப்பில் ஆத்திராவே மகிழ்வேதாக எங்கள் ஆண்டவரால் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று. உங்களுக்கு நன்றி ஆண்டவர்களே. தந்தை